வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இப்போ தரம் 3க்கான 2026 தரம் 3 படிக்க போகிற பிள்ளைகளுக்கான 2028 அதை திறமை புலமை பரிசு பரீட்சையை செய்ய உள்ள மாணவர்களுக்கான வகுப்பில் சந்திக்கிறோம். திறமை புலமை பரிசு பரீட்சை திறமையான மாணவர்களை அதே திறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சை. இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாயிருந்தால் பிள்ளைகள் தொடர்ச்சியான விடா முயற்சியில் ஈடுபடுதல் வேண்டும். நீங்க இந்த படத்துல பாருங்கோ, ஒரு அம்மா பிள்ளைக்கு புட்டிப்பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அப்ப பிள்ளை நல்லா கொளுத்திருந்தாலும் அம்மா விடுவதாக இல்லை. அதே போலதான் பிள்ளைகளை எவ்வளவு திறமசாலியாக மாற்ற முடியுமோ அவ்வளவு திறமசாலியாக மாற்றுவதுதான் ஒரு ஆசிரியரின் கடுமையாக இருக்கிறது. ஆசிரியர் என்பவர் உண்மையான நல்ல, அதாவது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆசிரியர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் அதே சிந்தனை, அதே எண்ணம், அதே செயலாக பிள்ளைகளுக்கு எதையாவது ஊட்டி கொண்டிருப்பார். அது தவறில்லை. அப்ப அந்த பிள்ளைகள் அதனை பெற்று நல்ல ஆற்றல் பெற்று எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள பிள்ளைகளாக, தங்களுக்கும் பயனுள்ளவர்களாக, சமுதாயத்துக்கும் பயனுள்ளவர்களாக ஆகுவதற்கு இந்த பெரும் முயற்சி. இந்த முயற்சியில இன்று நாங்கள் 2025 ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 முதல் பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற இலகு வழி விளக்கங்கள், அதாவது இந்த 8 வயது பிள்ளைக்கு புரிஞ்சு கொள்ற மாதிரி இலகு வழி விளக்கங்கள் முதல் காணொளியிலே வெளியிடப்பட்டது. 2வது காணொளி தரம் 3 மாணவர்களுக்கானது. இது யூடியூப் ஊடாக மாத்திரம்தான் கற்பிக்கப்படுகின்றது. இது சூம் வகுப்புகள் இல்லை என்றால் அவர்களுக்கு சூம் வகுப்புகள் அடுத்த வருடம் 2027 தான் ஆரம்பிக்கப்படும். ஏனென்றால் சூம் வகுப்பு 2 வருட காலத்துக்கு தான் கற்பிக்கப்படும். அப்ப அது வரைக்கும் இந்த யூடியூப்பினூடாக, இந்த காணொளிகள் ஊடாக பிள்ளைகளை வழிநடத்தி நல்ல பெற நாங்கள் வழி சமைப்போம் என கூறிக்கொண்டு, நான் இப்ப பரீட்சைத்தாளை காண்பித்து விடை காணுகின்ற விளக்கங்கள் வழங்குகின்றேன். பாருங்கள், பலன் பெறுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். அதோடு இந்த காணொளிகள் யூடியூப்ல மட்டும்தான் என்றபடியால் நீங்க நிச்சயமாக மற்றவர்களுக்கு பகிர வேணும், ஷேர் பண்ணணும். அதோட நீங்க இதை பார்க்கறது நீங்க விரும்பினா லைக் பண்ணணும். காரணம் நீங்க லைக் பண்ணதான் பலரும் பார்ப்பார்கள். பலருக்கும் அந்த யூடியூப் சேனலால காட்டுவார்கள், இல்லாவிட்டா காட்ட மாட்டார்கள். ஏன்னா விரும்புகிறதான் மற்றவர்களும் காட்டுவார்கள். அப்ப நீங்க விரும்பினால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ஏற்ப ஆசிரியர் தொடர்ந்து முயற்சிகளை செய்து உங்களை நல்ல நிலைக்கு இட்டு செல்வார். சரி, பேப்பரை பார்ப்போம். அந்த குழந்தைகளுக்கு மிக அக்கறையுள்ள ஒரு வேண்டுகோள். இது 2025 ஆண்டு அரச பரீட்சையில நடந்த வினாத்தாள் 1 கேட்கப்பட்ட கேள்விகள். இதற்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் ஏற்கனவே உங்களை விட 1 வயது 2 வயது மூப்பான பிள்ளைகள், இந்த காணொலியை பார்க்கிற பிள்ளைகளை விட 2 வயது 1 வயது மூப்பான பிள்ளைகள் தங்களுடைய மழல மொழியில மிக அழகாக விடை காண்ற விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் பாருங்கள், இதையும் கேளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள் என கூறிக்கொண்டு, 6வது வினா என்பது ஒரு பிரதியீடு. பிரதியீடு இருந்தால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இங்க 5 இலக்க எண் இருக்கு, 3 5 இலக்க எண்கள் இருக்கு. 3 குறியீட்டு கூட்டங்களுக்கு முறையே பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடை யாது? இங்க குறியீடுகளாக இலக்கங்களை சொல்லப்படுது. 5 இலக்கங்கள் கொண்ட குறியீட்டு கூட்டங்கள் அப்படி 3 இருக்குது.
இதோட தொடர்புடைய இதுக்கு மிக பொருத்தமான சொற்கள் இடம்பெறும்படியே தெரிவு செய்யட்டாம். அப்ப நாங்க இந்த சொற்கள்ல இந்த குறியீட்டு கூட்டத்துல பார்த்தால் எல்லாத்திலையும் 4, 5 இறுதியில இருக்குது. அப்ப இந்த சொற்கள்லையும் விடையில உள்ள சொற்களை பார்த்தா எல்லாத்திலையும் வீணா இல்லைன்னா என்பது எல்லாத்திலையும் இருக்கு. அப்ப அந்த ரெண்டையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மற்றதிന്റെ தொடர்புகளை கொண்டுதான் சரியாபடியா கண்டுபிடிக்கலாம். அந்த வில் என்பதை கொண்டோ 45 தொடர்புபடுத்தியோ நாங்கள் விடை காண முடியாது. அப்ப முதலாவதுல 1, 2, 3, அடுத்தது 6, 2, 1, அடுத்தது 1, 7, 8. அப்ப இந்த மூன்றுலையும் இருக்கக்கூடிய ஒரே இலக்கம் 1. அப்ப அந்த 1 முதலாவது சொல்வரிசையில முதல்லையும் மூன்றாவது சொல் வரிசையில முதல்லையும் இரண்டாவது சொல்வரிசையில நடுவில மூன்றாவதாகவும் இருக்குது. அப்ப நாங்க இந்த சொற்கள்ல முதல்லையும் மூன்றாவதிலையும் முதலாவது எழுத்தாகவும் இரண்டாவது சொல்ல நடு எழுத்திலையும் ஒரே எழுத்து இல்லாதது இருந்தா அதை தவிர்த்து கொள்ளலாம். இப்ப பார்த்தா முதலாவதுல கோ என்கின்ற எழுத்து முதல் விடையில முதலாவதுல இருக்குது கோ, மூன்றாவதுலையும் கோ இருக்குது. இந்த கோ அந்த நடுவில உள்ள இரண்டாவதுல நடுவில இருக்கு. அப்ப அது பொருத்தமா இருக்குது. இப்ப நான் அதை குறித்து காட்டுறேன் பாருங்க, உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் குறித்து காட்டுறது உங்களுக்கு இலகுவா இருக்கும். இந்த 1 என்பது இங்க முதலாவதாக இருக்கின்றது, இங்கே முதலாவதாக இருக்கின்றது, இங்கே மூன்றாவதாக இருக்கின்றது. அப்ப இந்த எழுத்துக்கள்ல தொடர்ல கோனா முதலாவதாக இருக்கின்றது, மூன்றாவதாக இருக்கின்றது, நடுவில இருக்குது. ஆனா இதுல அப்படி இல்லை. இங்க முதலாவதா இருக்கு, இங்க முதலாவது, இங்க மூன்றாவது. அப்ப இந்த விட தவறு. அப்ப நாங்கள் இந்த விடையை பார்க்க தவிர அடுத்ததுலயும் அப்படித்தான் இருக்கு பாருங்க, முதலாவது மூன்றாவது நடுவில. இப்ப நாங்கள் அப்ப ஒப்பிட்டு பார்க்க போறோம். இது ரெண்டையும் முதலாவதையும் மூன்றாவதிலையும் எது விடை என்று கண்டுபிடிக்கிறோம். அப்ப நாங்க இன்னும் என்ன தொடர்புடைய இலக்கம் ரெண்டிலே இருக்கின்றால், இந்த 2 என்பது முதலாவதுல இரண்டாவதாக இருக்குது, இரண்டாவதுல இரண்டாவதாக இருக்குது. அப்ப 1, 2 என்று முதலாவதுல இருக்கிறது, இரண்டாவது சொல்லில இரண்டாவதும் ஒன்றாவதுமாக 2, 1 இருக்குது. அதாவது இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து. அப்ப நாங்க இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் என்று பார்ப்போம். முதலாவது சொல் வரிசையும் இரண்டாவது சொல்லையும் பார்ப்போம். சொற்கள் அதாவது முதல் விடையில மூன்றாவது விடையில முதல் சொல்லில கோனா அதாவது 1, 2 என்பது அடுத்தது அடுத்த சொல்லில மூன்றாவது இரண்டாவதாக இருக்கா இல்லி, இதுல இக்கன்னா இல்ல இருக்கணும். அப்ப இதுல இக்கன்னா இருக்கு இது பிள்ளை. அப்ப இதுல அப்படி இருக்கா? ஓ, திருப்பி பார்த்தா இது கோக். அப்ப இப்ப எங்களுக்கு பலன் ஆயிட்டு இதுதான் பொருத்தமான விடை. இதகம் இல்லை. அப்ப முதலாவது விட இரண்டாவது விட முதலே பிள்ளைன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப முதலாவது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவது விடை என்பது எங்களுக்கு புலனாகி விட்டது. இனி நாங்க அடுத்த கேள்விக்கு விட காணுவோம் பிள்ளைகள். இது ஒரு சிரமம் இல்லை, கொஞ்சம் கவனித்தா சரி. கவனிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். அடுத்த 7வது கேள்வி, பின்வரும் விவரத்துக்கு ஏற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பழம்படி பலன் யாது? இந்த விவரம் இதுல உள்ள இந்த விவரத்துக்கு ஏற்ப எமது கிராமத்தை பற்றி உள்ள இந்த படங்கள்ல எது பொருத்தமானது என்று கேட்கப்படுது. இந்த விவரங்களுக்கு ஏற்ப இதுல எது பொருத்தம், இது பொருத்தமா, இது பொருத்தமா அல்லது இது பொருத்தமா என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க விவரங்களை பார்ப்போம். எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. அந்த கிராமம் எல்லாத்திலையுமே 3லையுமே மலைச்சாரலின் அடியில தான் இருக்குது. அப்ப இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் விட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். கிராமத்தின் கீழ் அந்தத்தில்
ஓர் ஆறு பாய்ந்து இறங்கும் அதே வேளை மலைச்சாரல் இருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்திறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தின் ஆறுடன் சேர்க்கிறது. அப்ப என்ன சொல்லப்படுது? கிராமத்தின் அந்தத்திலே ஆறோடுதான். அந்த ஆற்றோட மலையின் மேலே இருந்து உற்பத்தியாகிற ஒரு நீரோடை, அதாவது நீர் கால்வாய், ஒரு கால்வாய் வந்து இந்த ஆற்றின் ஒரு அந்தத்திலே சேருதாம். அப்ப இதுல அந்தத்திலே சேர்ந்த ஆற்றின் அந்தத்திலே இதுலேயும் ஆற்றின் அந்தத்திலே சேர்ற மாதிரி அப்படியே படம் இருக்கு, இதுலேயும் இருக்கு. ஆனால் இதுல இதெல்லாம் ஆறுன்னு சொல்லப்படுது. அப்ப இது தவறு. இதுதான் ஆறு. ஆறு கிராமத்தின் அந்தத்துல ஓடிக்கொண்டிருக்குது. அதுலதான் கால்வாய் வந்து சேருது. அதாவது நீர் வருகின்ற அந்த கால்வாய் வந்து சேருகின்றது. அப்ப இரண்டாவது விடை இப்ப எங்களுக்கு இந்த வாக்கியத்தை கொண்டு தவறு என்பதை கண்டுபிடித்து விட்டோம். அப்ப எங்களுக்கு இனி முதலாவதையும் மூன்றாவதையும் தான் நாங்கள் விடைக்கு அடுத்த தகவலை கொண்டு விடையை கண்டுபிடிக்க உதவ போகுது. அப்ப அடுத்ததை பார்ப்போம். எமது கிராமத்தின் ஒரு அழகான அருவியும் உள்ளது. இந்த வாக்கியத்தை பார்ப்போம். அருவி எங்கட கிராமத்துல 3லேயும் ஒரு இடத்துல இருக்குது அழகான அருவி. அப்ப அந்த வாக்கியத்தாலே எந்த பயனும் இல்லை. அவனங்க இதுல கடைசி வாக்கியத்தை கொண்டுதான் விடையை கண்டுபிடிக்க போறோம் என்பது எங்களுக்கு புலனாகுது, தெரியுது. எமது வீடு எங்க இருக்குது? இங்க இருக்குது. இங்க இது இல்லையே, இது கவனிக்க இல்லை, இதுல இருக்குது. எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும். அப்ப நாங்க திசைகளை தெரிந்து கொள்ளணும். இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது தெற்கு திசை, இது மேற்கு திசை. அப்ப எமது வீடு அருவிக்கு கிழக்கே. அருவிக்கு கிழக்கே தான் இருக்குது. அருவிக்கு கிழக்கே தான் இருக்குது. அதே நேரம் எமது வீடு அருவி கிழக்கு, பாடசாலைக்கு மேற்கு. இது பாடசாலைக்கு மேற்கு இந்த திசை. ஆனா இது பாடசாலைக்கு மேற்கே இல்லை, அதுவும் கிழக்குதான். அப்ப இந்த விடையும் தவறு. அப்ப எங்களுக்கு முதலாவது விடைதான் பொருத்தமானது என்பது நன்றாக புரிந்துவிட்டது. குழந்தைகளுக்கு இது கடினம் போல இருந்தாலும் கொஞ்சம் கவனித்தீர்களாயிருந்தா இலகுவாக இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து கவனியுங்கோ. அப்ப உங்களுக்கு இலகுவாகிவிட்டால் எதிர்காலத்துல நீங்க ஒரு சிறந்த ஆற்றல் உள்ள மாணவர்களாக, அதாவது உங்களோட பரீட்சை செய்ய போற காலத்துல நீங்க சிறந்த ஆற்றல் உள்ளவர்களாக மாறிவிட சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப 8வது வினா பார்க்க போறோம். அமல், விமல், சமல் ஆகிய மூவரினதும் வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பரும்படி படத்தில் முறையே ABCயினாலும் அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதியில் வட்டப்பாத வழியே வருகின்றனர். யார் ஏனைய இருவரினதும் வீடுகளை முதலில் கடந்து செல்வார்? இப்ப நாங்க இந்த 3 பேர்த்த பேர் இங்க சொல்லப்படுது. நல்லா கவனிங்கோ. இதுல 3 பேர்த்த பேர் சொல்லப்படுது. அமல், விமல், கமல். அது முறையே ABCன்னு சொல்லப்படுது. அப்ப இது அமல்ட வீடு, இது விமல்ட வீடு, இது சமல்ட வீடு என்பது எங்களுக்கு புலனாயிற்று. ABC என்று சொல்லப்பட்டு பிறகு அந்த அவர்களுடைய பெயர்களையும் சொல்லப்படுது. அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினால் காட்டப்பட்டுள்ளது. வட்டத்தில காட்டப்பட்டிருக்கு. அவர்கள் வீடுகளில் இருந்து அம்புக்குறி காட்டுற திசையில தான் போகிறார்கள். இவர் இப்படி போறார், இவர் இப்படி போகலாம், இந்த மாதிரி. அப்ப பலன் சொல்லியாக மணிக்கூட்டு திசை அசைகிற திசையிலே அவர்கள் போகிறார்கள் என்பதை தெரிகிறது. ஒரே கதி, ஒரே வேகத்திலே வட்ட வழிப்பாதையிலே அவர்கள் வருகிறார்கள். ஆனா இவர்கள் 3 பேரும் ஒரே நேரத்தில் புறப்பட்டு, நல்லா கவனிங்கோ, இந்த 3 பிள்ளைகளும் அமல், விமல், சமல் 3 பேரும் ஒரே நேரத்துல வலிக்கிட்டு இந்த வட்டத்துல பலம் சொல்லியாக அமல் இப்படி வார, விமல் அந்த நேரம் வலிக்கிட்டு இங்கால வந்துடுவார், சமலும் இப்படி வலிக்கிட்டுருவார். அப்போ ஒரே நேரத்துல வலிக்கிட்டு இந்த அம்பக்குறி காட்டுற திசையில ஒரே வேகத்தில போகணும் வருகின்றனர்.
அப்ப இதுல கேள்வி என்ன, யார் இந்த பிள்ளை ஏனைய 2 பேருடைய வீடுகளை முதலில் கடந்து செல்வார்? அப்ப நாங்க இதுல பார்ப்போம், இதுல யாருக்கு மற்ற 2 பேர்த்த வீடு கிட்ட இருக்கிறது. இவர் வழிக்குத்தான் இது முதலாவது வீடு, இது 2வது வீடு. அப்ப பி என்பவருக்கு நாங்க அதுல தொடர்புபடுத்தி பார்ப்போம். பி என்பவருக்கு வீடுகள் எங்க இருக்கு? பி என்பவருக்கு முதல் இந்த வீடு, அடுத்தது இந்த வீடு. அப்போ ஞாபக தூரம் சுத்தோடும். இப்ப சி என்பவருக்கு சமல் என்பவருக்கு எவ்வளவு தூரம் என்பதையும் பார்த்து விடுவோம். சமல் என்பதற்கு இங்க இருந்து இங்க போகணும், பிறகு இங்க இருந்து இங்க போகணும், 2 வீடு போகணும். 2 வீடும் தாழ்றதுக்கு இன்னும் 2 பேர்த்த வீடு யார் முதல்ல தாண்டுவார் என்றது கேள்வி. அப்ப இதுக்கு விட காண்றதுக்கு என்ன செய்யணும் என்றால், நாங்கள் இந்த பாதைகளை ஒரு வட்டத்தை 8ஆக பிரிப்போம். அதாவது இப்படியாக பிரித்துக் கொள்வோம், 8 பாகமாக. உங்களுக்கு அது தெளிவில்லாம இருக்கிறபடியே நான் திரும்ப சரியான நேர்கோட்டில் அதை உங்களுக்கு கிரிக்காடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கவனிங்கோ. இப்ப இதை நேரை இப்படியாக பிரிக்கிறோம், இதை இப்படி நேராக பிரிக்கிறோம், இதை இப்படி பிரிக்கிறோம், இதை அதாவது பி இந்த வீட்டுல இருந்து இதை இப்படி பிரிக்கிறோம். அப்ப இதுல இப்ப நாங்க பார்க்க போறது, யார் குறைந்த அளவு தூரத்துல மற்றவை இந்த வீடுகளை கடக்கிறாருன்றதான கேள்வி. இப்ப இது 8 பாகமா இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அப்ப நாங்க 8 கிலோமீட்டர் கட்டுப்போமே. அப்ப ஏ என்பவர் 2 வீட்டையும் கிடக்கிறது. முதல் 1 கிலோமீட்டர்ல கிடப்பார், அடுத்த 3 கிலோமீட்டர். அப்ப ஏ மொத்தம் 4 கிலோமீட்டர்ல 2 வீட்டையும் கடந்து விட்டார். பி எத்தனை கிலோமீட்டர்ல கிடப்பார்? முதல் 3 கிலோமீட்டர், அப்புறம் 4 கிலோமீட்டர். அப்ப அவர் 7 கிலோமீட்டர்ல கிடக்கிறார். சி என்பவர் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு கிலோமீட்டர்ல கிடப்பார்? முதல் 4, பிறகு 1, மொத்தம் 5 கிலோமீட்டர்ல கிடப்பார். அப்ப முதல்ல கிடக்கிறது யார்? இந்த ஏ என்பவர் என்பதை விட புலனாய்க்கு ஏ என்பவர் யார்? அமல் என்பது ஏற்கனவே தெரியும். அப்ப கேள்விக்கான விடை அமல் என்பதை நாங்க கண்டுபிடிச்சு விட்டோம். திரும்ப திரும்ப சொல்றேன், கேள்வி கஷ்டம் இல்லை, கொஞ்சம் அவதானமா கேளுங்கோ, புரிஞ்சு கொள்ளுங்கோ. புரிந்தால் இலகுவாக இருக்கும். இதெல்லாம் கஷ்டமான கேள்வி என்று எல்லாரும் விமர்சித்த கேள்வி, ஆனா கஷ்டம் இல்லை. அப்ப அதை அவதானிக்கிறத பொறுத்துத்தான் இது இலகுவாக இருக்கின்றது. சரி, இனி 9வது வினாவை பார்ப்போம். இந்த 9வது வினாவில இவ்விருவில எத்தனை முக்கோணி இருக்குன்னு கேட்கப்படுது. ஒரு முக்கோணியும் ஒரு கத்தான் எண்ணணும், திரும்ப எண்ணக்கூடாது. ஒரு பக்கத்தால எண்ணினா திரும்ப எண்ணக்கூடாது. இப்ப நாங்க இதுல இந்த முக்கோணிய எண்ணி பார்ப்போம். 1 இப்படி வாரது, 2வது சாரி இப்படி இதுல போறது 2வது. முதல் 1 அடுத்த 2வது, அடுத்தது இப்படி இப்படி வாரது 3வது. இனி நான் அடுத்த இந்த பக்கத்து முக்கோணியில எண்ணி பார்ப்போம். இந்த பக்கத்து முக்கோணியில எத்தனை முக்கோணிகளை பெறக்கூடியதா இருக்கிறது. இது 1 இதை இப்படியே நீட்டி இப்படி பெற்றால் 2, இதை இப்படி நீட்டி இப்படி பெற்றால் 3. அப்ப இந்த பக்கம் 3 எடுக்கலாம். இப்ப அடுத்தது இந்த முக்கோணியிலிருந்து எத்தனை பெறலாம்ன்றத நாங்கள் பார்க்க போறோம். இதுல இது 1 எடுக்கலாம், மற்றது இதுக்கும் 1 எடுக்கலாம். அப்ப 2 தான் எடுக்கலாம். 1 2. அப்ப இப்ப அடுத்ததை பார்ப்போம். அடுத்த இந்த முக்கோணியில எத்தனை முக்கோணி பெறலாம்ன்ற அந்த முக்கோணியில ஆக இந்த ஒரு முக்கோணி தான் பெறலாம், மற்றதெல்லாம் பெறப்பட்டு விட்டது. இங்க பாருங்க, ஏற்கனவே இது பெற்றாச்சு, இப்படி வர்றது பெற்றாச்சு. அது மட்டுமல்ல, இதுவும் பெற்றாச்சு, ஏற்கனவே இப்படி வர்றதும் பெற்றாச்சு. அப்ப இதுல 1 தான் எடுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் 1 தான் எடுக்கலாம். மொத்தம்
எத்தனை 10 முக்கோணிகளை பெறலாம் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். நன்று. அடுத்த பயிற்சியில அடுத்த வினாக்களுக்கு விடைகால் விளக்கம் பார்ப்போம். நன்று.